அப்புறம் இந்த மாதிரியான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஸ்பெசிஃபிக்காக அஹமத் மீரான் மாதிரியான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து இப்போ பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளோ ஃபாலோவிங் இருக்கு? அடுத்தவங்க வீட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க வந்து சொசைட்டி ரொம்ப ஆமா. ஆர்வமா இருக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு அது வந்து அந்த வாயரிசம் அந்த வாயரிசம் பிக் பாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸே ஒரு கைண்ட் ஆஃப் வாயரிஸ்டிக் கண்டென்ட் தான். அது 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 பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸு இது 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 ரொம்ப இயல்பாக இந்த சமூகத்தில் இருக்கிற விஷயம். இப்போ சோஷியல் மீடியாங்கிற போது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும்போது அது இன்னும் பல மடங்கு பெருகுது. என்ன சொல்கிறது, அது வந்து அப்படியே ஆக்சலரேட் ஆகுது பயங்கரமாக. ஏன்னா ஈஸியாக வந்து இந்த விஷயங்களை இப்போ சோஷியல் மீடியாவே இல்லைனா இந்த மாதிரியான விஷயங்களில் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்க ஒரு மென் வந்து எங்கே பேசிகிட்டு இருப்பாங்க, வீட்லேயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஒரு சின்ன சர்க்கிளில் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ சோஷியல் மீடியான்னு இருக்கனால அதே விஷயத்தை வந்து இத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் ஈஸியாக ஒரு ஒரு கிளிக்கில் போய் ரீச் பண்ண வைக்க முடியுது இல்லையா? ஸோ அது அது அந்த எனேபிள் பண்ணுது சோஷியல் மீடியா. அதனால் இங்கே ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டமில் இருக்கிற அதே பேட்ரியார்க்கி அங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது.